ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் கடைசி காலத்திற்கு என்று ஒரு கூட்டம் யுத்த சந்ததியை எழும்ப பண்ணுகின்றார். இந்த காரியத்தினுடைய அடிப்படையை மையமாக கொண்டே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த விஷயங்களை தியானித்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய படையிலே நாம் கடந்து போக வேண்டுமென்றால் நம்முடைய சரியான ஆயத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. வேதம் நமக்கு சொல்கிறதை போல வெளியரங்கமான ஆயத்தம் என்றும் அந்தரங்கமான ஆயத்தம் என்றும் ரெண்டு வகையான ஆயத்தங்கள் நமக்கு உண்டு. அதிலே நாம் நம்முடைய தியானத்திற்கென்று பார்க்கக்கூடிய ஆயத்தம் அந்தரங்கமான ஒரு ஆயத்த நிலை. ஒரு மனுஷன் யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகிறது உண்டானால் அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே சரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த யுத்தத்திற்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுகின்றான். மற்றபடி அந்தரங்க ஆயத்தம் இல்லாமல் எத்தனை ஆயுதங்களை அவன் பயன்படுத்தும்படி கடந்து போனாலும், எத்தனை காரியங்களின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பித்தாலும் சரியான ஜெயத்தின் நிலைகளின் ஊடாக அவன் மெய்யாகவே கடந்து போக முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், ஒரு அந்தரங்கமான ஆயத்தத்தின் நிலை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவசியமானது, அத்தியாவசியமானதும் கூட என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு அந்தரங்கமான ஆயத்தம், நாம் நம்முடைய ஆயுதங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் சரியான அந்தரங்கமான ஆயத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எதிரியை எந்த மாதிரி தாக்க வேண்டும், அதற்கு ஏற்ற ஆயுதங்களை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம். இவைகளை மைய கருத்தாக வைத்துத்தான் நாம் நம்முடைய செய்திகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை தியானித்துக் கொண்டு வருகின்றோம். நீங்களும் நானும் செய்ய போகின்ற யுத்தம் அது உலக ரீதியான யுத்தம் அல்ல, அது ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறதுனால ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்கின்ற காரியத்தினுடைய அடிப்படையிலே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஆயுதங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த ஆயுதங்களை நாம் நமக்காக தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு சாத்தானுடைய காரியங்களை எதிர்க்க வேண்டும் என்றால், பல முனை தாக்குதல்களை உருவாக்கக்கூடிய பிசாசின் ஆதிக்கங்களை அழிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆயுதம் அது ஆவிக்கு ஏற்ற வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஆயுதமாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். சாதாரணமான உலக ரீதியான காரியங்களை பயன்படுத்தி பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சாத்தானுடைய எல்லா விதமான அரணிப்பான கோட்டைகளை தகர்த்து ஒழிக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கிறதை பற்றி அவர்கள் பேச துவங்குகிறார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல தனி ஒரு பிசாசை மையப்படுத்தி நீங்களும் நானும் காய்களை நகர்த்துகிறது அல்ல. அப்படி நாம் நகர்த்துகிறது உண்டானால் கோடானு கோடியான பிசாசுகளை ஜெயிக்க நம்முடைய பலம் போதுமானதாக காண்பிக்கப்படுகிறது இல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், ஒரு பிசாசுக்காக உன்னுடைய பலத்தை நீ செலவு பண்ணாதே. ஒட்டு மொத்த அரணிப்பான சாத்தானுடைய கோட்டைகளை தகர்க்கவே நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். சாத்தானுடைய ராஜ்யங்களை, சாத்தானுடைய கோட்டைகளை, சாத்தானுடைய தானியங்களை, சாத்தானுடைய படை பலன்கள் எங்கெங்கெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நோக்கி நீங்கள் குறிவைத்து தாக்கும்படிக்காகத்தான் ஆண்டவராக தேவன் நம்மை அழைத்து அனுப்பியிருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம்
நம்மோரிடம் பேசுகின்றார். அரண்களை உடைய பண்ணும் ஆயுதங்களை நாம் நம்முடைய ஆவிக்கேற்ற ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது உண்டானால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே காணப்படும் பொல்லாத சாத்தானுடைய எல்லா சத்துவங்களை மடங்கடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே தீவிரமாய், தீர்க்கமாய், விசேஷமாய், ஆழமாய் நம்மோடு கூட அவர் பேச துவங்குகின்றார். இந்த காரியங்களை பற்றி நாம் சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சாத்தானுடைய அரண்கள் என்றால் என்ன? எதை நோக்கி நாம் நம்முடைய குறிகளை வைக்க வேண்டும்? எதை நோக்கி நாம் நம்முடைய தாக்குதல்களை துவங்க வேண்டும்? சாத்தான் பல திறப்பட்ட அரண்களை தனக்காக அமைத்து வைத்திருக்கிறான். ஒரு இடத்திலிருந்து சாத்தானுடைய ஆவிகள் இயக்கக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல, ஆங்காங்கே தன்னுடைய தானியங்களை அமைத்து, ஆங்காங்கே தன்னுடைய படைகளை அவன் வலிமைப்படுத்தி, ஆங்காங்கே இருந்து பல முனைகளின் மூலம் நமக்கு எதிரான தாக்குதல்களை உருவாக்கக்கூடிய சாத்தானுடைய அரணிப்பான நிலைகளை முதல் காரியம் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சாத்தானுடைய அரண்கள் என்கிற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே பல தரப்பட்ட வார்த்தைகளை நாம் மெய்யாகவே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற சாத்தானுடைய மிக பிரதானமான அரண் என்ன என்கிறதை பற்றி சற்று ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் சாத்தானுடைய காரியங்களை குறிவைத்து தாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை கேட்க சாத்தான் விடமாட்டான். அதனால நீங்க ஜெபத்தோடு கூட நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இவைகளின் ஆழ்ந்த விஷயங்களை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். நன்றாக ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் பேசக்கூடிய இந்த அரணிப்பான சாத்தானுடைய அரண்களை குறிவைத்து தாக்கத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆழமாய் நீங்கள் கவனிக்க துவங்குகிறது உண்டானால் தேவன் உங்களை பயன்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் நீங்கள் பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை, கனநித்திரையினுடைய ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அவர் அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் சாத்தானுடைய முக்கியமான பிரதானமான முக்கிய அரணிப்பான காரியம் என்ன அப்படின்னா கனநித்திரையின் நிலைகளை உருவாக்கும் சாத்தானுடைய தந்திரம். இந்த கனநித்திரைனா உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. பாம்பு என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் பயம் உருவாக்கப்படுகிறது. அது உலக நியதி. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள். பாம்பை பார்க்கும் போதே நாம் இங்கும் அங்கும் சிதறி ஓடி போகிறதை பார்க்க முடியும். ஒரு பாம்பு நல்ல ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல உள்ள பாம்பு வந்துருச்சுனாலே அந்த கூட்டத்தில் அவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சிதறி திருத்து இங்கும் அங்கும் ஓடி போகிறத பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று உங்களுடைய வீடுகளுக்குள் அது பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பிரசங்கத்தை விட்டுட்டு ஒரே ஓட்டமா எதிர்த்து ஓடிடுவீங்க. பாம்பை கண்டால் எல்லா விதமான மனிதனுக்கும் பயம் உண்டாக்கப்படுகிறது நியதி. இப்போ கொஞ்சம் யோசிங்க. நாம் நல்ல ஒரு நித்திரை பண்ணக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அசந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி உங்களுடைய அறைக்குள் பாம்பு வந்து விட்டது. பாம்பு வரக்கூடிய அந்த பாம்பு அது பெரிய வகையான ஒரு சர்ப்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆங்கிலத்தில் த கிங் கோப்ரா என்று சொல்வார்கள், ராஜ நாகம் என்று சொல்வார்கள். அந்த ராஜ நாகம் படம் எடுக்கிறது உண்டானால் இவ்வளோ உயரத்திற்கு, இவ்வளோ ஹைட்டுக்கு, தரையிலிருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து படம் எடுக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவிற்கு எழுந்து நின்று உங்களை தீண்டும்படிக்காக உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நன்றாக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டோம். தூக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சர்ப்பம் வந்தாலும் தெரியாது, நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. இதே விதமான காரியத்தை தான் சாத்தான் இந்த நாட்களில் உருவாக்கும் தந்திரங்களை ஏற்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய காரியங்களை பற்றி நீயும் நானும் அறிந்துவிடக் கூடாது. உலகத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, உலகத்திலே என்னென்ன விதமான பயங்கரங்கள் ஏற்படுத்தப்படுகிறது, உலகத்திலே சாத்தானால் வரக்கூடிய மோசம், மனிதர்களால் வரக்கூடிய மோசம், சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்கள், கர்த்தருடைய கோபத்தினால் வரக்கூடிய ஆக்கினைகள், இவைகள் ஒன்றையும் பற்றி எந்த ஜன சமுதாயங்களும் அறிந்து உணர்ந்து விட முடியாத அளவிற்கு கன நித்திரைகளை சாத்தான் அவர்கள் மேல் போடுவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான்.
நிறைய இடங்கள்ல பிரசங்கம் என்கிற பேர்ல எதை பற்றி பேசுறாங்க? இந்த கடைசி காலத்தில் காணப்படக்கூடிய நிலைகளை பற்றி யாரும் உணர்ந்து பேசுகிறது இல்லை. இந்த காலங்களை பற்றி உணர்த்து வைக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இருக்கிறது இல்லை. காரணம், அவர்களுக்கே இந்த விஷயங்களை பற்றி அவர்களை அறிவில்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? சாத்தான் கனநித்திரையை உருவாக்கி இந்த உலக அரங்கிலே என்ன காரியம் நடக்கிறது, இந்த காரியங்களை எதிர்த்து நிற்க நீயும் நானும் செய்ய வேண்டிய பணி என்ன, இவைகளை நீ அறிந்து ஆராய்ந்து உணர முடியாத சூழ்நிலைகளை பொல்லாத பிசாசு உருவாக்கும் முகாந்திரமாய் கன நித்திரைகளை மனிதர்கள் மேல் போடுவிக்க துவங்குகின்றான். அதனாலதான் மக்களுக்கு மத்தியிலே எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் அவர்களால் எழும்ப முடிகிறது இல்லை. ஜனங்களின் மத்தியிலே எத்தனை காரியங்களை பற்றி சொன்னாலும் இதோ சாத்தான் வாசல்ல வந்து நிற்கிறான். ஜாக்கிரதை, பிசாசை எதிர்த்து நின்று நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குகிறான். ஜாக்கிரதை, உன்னுடைய பட்டணங்களை காவல் செய்து கொள், உன்னோடு கூட காணப்படக்கூடிய மக்களை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பித்தாலும், ஏசாயா தீர்க்கதரிசிலாம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்லுது பாருங்க, எத்தனை வினோதமாய் ஊதினாலும் அந்த சத்தத்திற்கு செவிகொடாது இருக்கக்கூடிய செவிட்டு விரியன்களை போல காணப்படுறாங்க. அவர்களுக்கு எத்தனை காரியங்களை பேசினாலும் அவைகளை பற்றியதான விளக்கங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. சாத்தானுடைய வேகம், சாத்தான் எதிலே வேகத்தை காண்பிக்கிறான், சாத்தான் எதிலே தன்னுடைய ஆயுதங்களை மையாகவே பயன்படுத்துகிறான், எந்த அரண்களை வைத்து சாத்தான் நம்மை தாக்க துவங்குகிறான், எதையும் அறிந்து உணர முடியாத கன நித்திரையின் நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறான். கேட்கும் போது வரக்கூடிய எழுப்புதல் அந்த பிரசங்கத்தினுடைய முடிவிலே எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிடும். கேட்கும் போது வரக்கூடிய அந்த எழுப்புதலின் அலை பிரசங்கத்தினுடைய முடிவில் எல்லாம் நம்மை விட்டு தாண்டி போகிறதை பார்க்க முடியும். காரணம், கன நித்திரை, இயங்க விடாத நிலைகளை உருவாக்கும் சாத்தான். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அரண்களை குறிவைத்து தாக்கும்படிக்குத்தான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எத்தனை ஆவிக்குரிய ஜனங்களின் ஆவிக்குரிய நிலைகளிலே சாத்தான் முக்காடுகளை போடுவிக்க துவங்கினான். அவர்கள் எழும்ப முடியாத காரியங்களை எத்தனை பரிமாணங்களிலே உருவாக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு உலக அரங்கில் நீங்கள் எடுத்து பார்க்கிறது உண்டானால் கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய கூட்டங்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியும். மற்ற ஜனங்கள் எல்லாம் உலகம் போகக்கூடிய போக்கிலே போகக்கூடிய இந்த காலங்களில் கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கிறது உண்டானால் மிகுந்த சொற்பமான கூட்டம் தான் அந்த எழுப்புதல் நீ ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? எல்லாருடைய தலையின் மேலும் சாத்தான் கனநித்திரை என்கின்ற ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதை பிரியமானவனே, இந்த கனநித்திரையை தோற்றுவிக்கும் அரணிப்பான காரியங்களை, சாத்தானுடைய ஆயுதங்களை நிர்மூலமாக்கவே, அவனுடைய தன்மைகளை கெட்டுப்போக பண்ணுவே தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளை முறிக்கவே, இவைகளை நிர்மூலமாக்கவே, இவைகளை அடித்து மெய்யாகவே தரை மட்டும் தாழ்த்தவே தேவன் உன்மேல் தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கும் நீ முதல் காரியம், கனநித்திரையை விட்டு நீ எழும்ப வேண்டும். கனநித்திரைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களை நீ எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும். மூன்றாவது, கனநித்திரையை தோற்றுவிக்கும் இந்த சாத்தானுடைய அரண்களை நீதான் எழும்பி முந்தி போய் தகர்த்து ஒழிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த கனநித்திரை உருவாக்கப்படுகிறது உண்டானால் என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று பாருங்கள். சாத்தான் ஏன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான்? இந்த ஆயுதத்தின் மூலம் எதை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படி கடந்து வர போகிறான் என்று பாருங்கள். முதலாவது விஷயமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் முதலாக மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் புறப்பட்டு வந்தாங்க. மணவாளன் இதோ வருகிறார். எத்தனையோ கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய வருகையின் காலம் எங்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டது, எங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது. அந்த கன்னிகைகள், எல்லா விதமான கன்னிகைகளும் தன்னுடைய தீவெட்டிகளை, தன்னுடைய எண்ணெய்களை, எல்லா விதமான காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி அவர்கள் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிச்சாங்க. வேதத்தில் என்ன போட்டுக்க பாருங்க. மணவாளன் வருகிறதற்கு இது தாமதமாக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் நிர்விசாரம் அடைந்து தூங்க துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சாத்தானுடைய முதல் பணி என்ன தெரியுமா? இந்த தூக்கத்தின் நேரத்தில் எதை அவன் உருவாக்கும்படி கடந்து வரப்போகின்றான்? நிர்விசாரம் என்கிற ஒரு காரியம், நிர்விசாரம் என்கிற ஒரு தன்மை. இந்த கடைசி காலங்களிலே ஜனங்களுடைய மனதிலே சாத்தான் போடு வைக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன என்றால் நிர்விசாரம். இப்பொழுது நீயும் நானும் ஆயத்தப்பட என்ன அவசரம் இருக்கிறது? இப்பொழுது நீயும் நானும் இயங்க என்ன தேவை இருக்கிறது? உலகத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீயும் நானும் இயங்கி என்ன காரியங்களை சாதிக்க முடியும்? ஆகவே உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு, உன்னுடைய மட்டாக நீ ஊழியங்களை நடத்தி கொண்டு, உன் மட்டாக உன்னுடைய வாழ்க்கையை குறுக்கிக்கொள். சாத்தான் பேச ஆரம்பிக்கிறான். இந்த கடைசி காலங்களில் ஜனங்கள் எழும்ப முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும், எத்தனை வார்த்தைகளை அறிய துவங்க ஆரம்பிச்சாலும், எத்தனை விதமான எழுப்புதலை பற்றியதான சத்தியங்கள் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும், எழுப்புதல் நிலையை காணக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்கே? எழுப்புதலின் ஊடாக கடந்து போகக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் எங்கே? காரணம், சாத்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் என்கிற ஆயுதங்களை போடுவிக்கின்றான். இதை நீயும் நானும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக கனநித்திரை என்கின்ற ஒரு காரியத்தின் நிமித்தமாக இயங்க முடியாத கிறிஸ்தவனாய், வசனங்களை கேட்டு 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 இயக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் உன்னையும் என்னையும் உருவாக்குகிறதான் பொல்லாத பிசாசின் வேலை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் தேவனுடைய மனிதனே, நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடியவனாய் மட்டுமல்ல, பிரசங்கத்தை எழுதக்கூடியவனாய் மட்டுமல்ல, பிரசங்கத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கக்கூடியவனாய் மட்டுமல்ல, பிரசங்கத்தின்படி நீ எழும்பி இயங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரசங்கத்தின்படி நீ எழும்பும்படிக்காக, நீ இயங்கும்படிக்காகத்தான் இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாய் தருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீ எழும்ப வேண்டும். நீ எழும்பி என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? நிர்விசாரத்தை தோற்றுவிக்கக்கூடிய சாத்தானுடைய அரணிப்பான பட்டணங்களை, எங்கிருந்து சாத்தான் கிரியைகளை செய்து ஜனங்களை இயங்க விடாத அளவிற்காய், ஜனங்களை எத்தனை விதமான கட்டுகளிலே கட்டி மெய்யாகவே வைத்திருக்கிறாரோ அந்த கட்டுகளை தகர்க்கும்படிக்காய் சாத்தானுடைய பண்டசாலையை நோக்கி உங்கள் ஆயுதங்களை திருப்பி அவனுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்த்து எரியுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இதற்காகத்தான் தேவனுடைய அபிஷேகம் நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நிர்விசாரத்தின் நிலைமை, நிர்விசாரத்தினாலே எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வல்லமைகளை இழந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய செய்தியிலே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படிக்காக கடந்து போன பொழுது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே அவரை கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு போனார். அவர் ஒரு பெரிய ஒரு அந்த நரகத்திற்குள்ளாக அவருடைய ஆவியை ஆண்டவராகிய தேவன் அழைத்து கொண்டு போன பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது. அவருடைய கண்கள் பார்த்தது. ஏராளமான பிசாசுகள் உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்றை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதில் தலைமை பிசாசாக இருக்கக்கூடிய லூசிபர் அவன் கேட்கிறான், கிறிஸ்தவர்கள் இப்பொழுது வஞ்சிக்கப்பட முடியாமல் இயங்கும் கிறிஸ்தவர்களால் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார்களே, அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வழிமுறை என்ன? அவர்களை நிர்மூலமாக்கக்கூடிய வழிமுறை என்ன? நீங்கள் எனக்கு அதற்குரிய ஆலோசனைகளை சொல்ல மாட்டீர்களா என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய பிசாசுகள் எல்லாம் சொன்னது, இல்லை இல்லை ஆண்டவனே, நாங்கள் அவர்களுக்கு முன்பதாக போய் கிரிகளை நடப்பிக்கிறதற்கு முன்பதாக அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வல்லமை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசி கால கிறிஸ்தவர்களுடைய நிலைமைகளை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை என்று சொல்லி பிசாசுனுடைய ஒவ்வொரு ஆவிகளும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த பிசாசு ஒன்று எழுந்து நின்றது. நான் ஒரு ஆலோசனை சொல்லலாமா ஆண்டவனே என்று சொல்லி கேட்ட பொழுது லூசிபர் சொன்னார், நீ பேசு என்று சொன்ன பொழுது அந்த பிசாசு சொல்லிட்டு, சபைகளுக்கு நடுவிலே, ஜனங்களுக்கு நடுவிலே, ஊழியர்களுக்கு நடுவிலே போய் ஒரே ஒரு காரியத்தை நாம் பரம்ப செய்ய வேண்டும். என்ன காரியத்தை பரம்ப செய்ய வேண்டும்? அந்த பிசாசு சொல்லிட்டு, நீங்களும் நானும் இயங்குகிறதற்கு இப்பொழுது என்ன அவசரம் இருக்கிறது? நீங்களும் நானும் ஓடுகிறதுக்கு இப்பொழுது என்ன அவசரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்விசாரமான மந்த நிலையை ஜனங்களுக்குள் உருவாக்குகிறது உண்டானால் இந்த ஜனங்களுடைய எழுப்புதல் எல்லாம் அப்படியே அமர்ந்து போக ஆரம்பிச்சிடும். தலைமை பிசாசு சொன்னது, ஷபாஷ், நல்ல ஒரு ஆலோசனை நீ பேசினாய். ஆகவே இதே விதமான காரியங்களை எல்லா பிசாசுகளும் சபைகளின் நடுவிலே, ஊழியர்களின் நடுவிலே, ஊழியக்காரர்களின் நடுவிலே சென்று இந்த வார்த்தைகள் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்து அனுப்பின பொழுது பிசாசுகள் எல்லாம் சபைகளின் நடுவிலே, ஊழியர்களின் நடுவிலே இயங்க ஆரம்பித்தது. இப்ப நம்ம சபைகளில் பார்க்கிறோம், ஊழியங்களில் பார்க்கிறோம், ஊழியக்காரர்களின் நடுவிலே பார்க்கிறோம். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய ஊழியங்கள் எத்தனை என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். கொஞ்சம் பேர் மட்டும்தான் கர்த்தருடைய வருகைக்காக ஒரு பயத்தோடு கூட காணப்படுறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் பெண் கொடுக்கவும், பெண் எடுக்கவும், குழந்தைகளை பெறவும், எல்லா விதமான தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கவும் தக்கதான காரியங்களின் ஊடாக கடந்து போவதற்கு காரணம்
நிர்விசாரம் என்கின்ற அரண்களிலே இருந்து சாத்தான் கனநித்திரையின் வல்லமைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். கிறிஸ்தவனை எழும்ப விடாத அளவிற்காக, அவனை மட்டுப்படுத்தி போடக்கூடிய அளவிற்கான நிர்விசாரத்தின் காரியங்களை சாத்தான் உருவாக்கி இப்பொழுது எழும்பவனுக்கு என்ன அவசரம் இருக்கிறது, இப்பொழுது ஓடவனுக்கு என்ன அவசரம் இருக்கிறது, இப்பொழுது நீ தீவட்டி ஆயத்தப்படுத்தவனுக்கு என்ன அவசரம் இருக்கிறது, இப்பொழுது நீ மரமாளனுக்காக ஆயத்தப்பட என்ன அவசரம் இருக்கிறது. அந்த வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போடுங்க தெரியுமா? அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, இதோ மணவாளன் வந்து விட்டார். சடனாக வரக்கூடிய அந்த காரியத்திற்காக ஆயத்தமடையும்படி ஜனங்கள் எழும்ப ஆரம்பிச்சாங்க. சில பேர் ஆயத்தம் அடைஞ்சாங்க, சில பேர் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நிர்விசாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆயத்தத்தை இழக்கும்படிக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி கால ஆயத்தத்திற்கென்று தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த கடைசி கால ஆயத்தத்திற்கென்று தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கவில்லையா? இந்த கடைசி கால யுத்தத்தினுடைய சேனையாக தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கவில்லையா? இந்த அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நீயும் நானும் ஆயத்தமடையாது இருக்கிறது எப்படி? எந்த நேரத்தில் நான் எழும்ப வேண்டும், எந்த நேரத்தில் நான் ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவன் தான் கர்த்தராகிய தேவனுடைய படைக்கு லாயக்காய் காணப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். சாத்தான் நிர்விசாரம் என்கிற அலையை உருவாக்கி ஆவிக்குரிய தன்மைகளிலே காணப்படும் அநேகம் ஜனங்களுடைய அந்த மும்முரமான காரியங்களை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கின்றான். அவர்களுடைய சாத்தானுக்கு எதிராக உயர்த்தப்பட வேண்டிய ஆயுதங்களின் மும்முரங்களை மெய்யாகவே சாத்தான் அடக்கி போடும்படிக்காக நிர்விசாரத்தின் அலைகளை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிர்விசாரத்திலிருந்து முதல் காரியம் நீ எழும்ப வேண்டும். இரண்டாவது காரியம் உன் ஜனங்களை எழுப்ப வேண்டும். மூன்றாவது காரியம் நிர்விசாரத்தை தோற்றுவிக்கக்கூடிய சாத்தானுடைய அரண்களை தகர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதற்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கன நித்திரையினுடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் பொழுது என்ன ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்கிறோம் என்று பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? நீ நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? கர்த்தராகிய தேவன் பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து உணர்வை இழந்து போன சீமோனே, ஒரு மணி நேரம் நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சாத்தான் உன்னை கோதுமையை சுளைகளை போட்டு புடைக்கும்படி என்னுடைய கரங்களிலே உத்தரவுகளை கேட்டுக்கொண்டானே, நீ ஒரு மணி நேரம் விழித்திருந்து உன்னுடைய உணர்வை நீ அதிகப்படுத்த வேண்டாமா? கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். என்றாலும் பேதுருவினால் அந்த நித்திரை மயக்கத்தை விட்டு மீண்டு எழ முடியல. கர்த்தர் உணர்வை தர துவங்க ஆரம்பித்தாலும் அவனால் எழும்ப முடியல. அவனுடைய கண்கள் நித்திரை மயக்கத்திலே அப்படி மிகுந்திருக்கிறதை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். கல் எறியக்கூடிய அந்த தூரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு போய் நின்று முகங்குப்புற விழுந்து கெத்செமனே தோட்டத்திலே மகா துயர சத்தமாய் தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த சத்தத்தை கேட்டாச்சும் அவங்க வந்து எந்திரிச்சிருக்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த மகா பெரிய வேதனையுடைய குரலை கேட்டாகிலும் அவர்கள் எழுந்திருக்கலாம். அப்போயும் கூட எந்திரிக்கல. இயேசு அவர்களை தட்டி எழுப்பி, சீமோனே சீமோனே, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நான் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள், எத்தனை விதமான வார்த்தைகளை பேசினேன், எத்தனை காரியங்களை சொன்னேன். இந்த ஜனங்களுக்கு நடுவில் உன்னை சாத்தான் சுளைகளை போட்டு புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டா, என்றாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்கிற ஒரு வார்த்தையை உனக்கு சொன்னேன். இதையும் உன்னால் உணர முடியவில்லையா சீமோனே? ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாது என்று கர்த்தர் கேட்ட பொழுது அவர்களால் இயேசு பேசும் வார்த்தையை கேட்கவே முடியாமல் உணர்வை இழந்து மீண்டும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? சாத்தான் கனநித்திரையை உருவாக்கும் பொழுது கர்த்தரே உன்னை தட்டி எழுப்பி பேசினாலும் உன்னால் அந்த காரியங்களை புரிஞ்சுக்கிற முடியாது. கர்த்தரே உன்னோடு கூட நேரடியாய் பேசினாலும் இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன் பாருங்க. கர்த்தரே உன்னை தட்டி எழுப்பி பேசுகின்றார். என் மகனை, நீ விழித்து எழும்ப வேண்டிய நேரம், உன்னை சாத்தான் சுளைகளை போட்டு புடைக்கக்கூடிய நேரம், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடிய நேரம். கர்த்தர் தட்டி எழுப்பி சொல்லுகின்றார், நீ ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திரு. அந்த காரியத்தை, அந்த ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள சீமோனால் முடியல. காரணம், கனநித்திரை, உணர்வை இழக்க செய்யக்கூடிய நித்திரை.
கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எத்தனை விஷயத்தை பேசுறாரு பாருங்க. ஏன் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியல? ஏன் இன்னும் இந்த உலகம் என்கிற காரியம் வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போக ஆரம்பித்து விடுகின்றாயே? ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய நேரத்தில் எழுப்புதலை பெறக்கூடிய நீ உலகம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடி பொழுதிலே மெய்யாகவே மறந்து போக ஆரம்பிக்கிறாயே. காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் கனநித்திரை என்கின்ற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே உன் ஆவிக்குரிய உணர்வுகளை திருடிக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றான். உன் ஆவிக்குரிய உணர்வுகளை செயலிழக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். எதற்காய் நீ மும்முரம் காண்பிக்க வேண்டும், அதை விடுத்து வேறு எதற்கோ மும்முரம் காண்பிக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை சாத்தான் திசை திருப்ப பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உணர்வு போயிடுச்சு என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் அவரை தட்டி எழுப்பினாலும், கர்த்தர் வார்த்தைகளை சொன்னாலும், அந்த சாத்தானுடைய மும்முரமான காரியங்களை நோக்கி நீ கடந்து போகிறாய் என்று உனக்கு எச்சரிப்பான காரியங்களை சொன்னால் கூட உன்னால் அதனுடைய ஆழ்ந்த விஷயங்களை ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு நாளிலும் முன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த நிலைகளை உருவாக்கத்தான் சாத்தான் கனநித்திரை என்கின்ற ஒரு அரணை வைத்திருக்கிறான். ஜனங்களுக்குள் இந்த கனநித்திரை என்கின்ற காரியத்தை உருவாக்குகிறது உண்டானால் கர்த்தரே அவனோடு கூட பேசட்டும், எனக்கு பயமே இல்லை. சாத்தான் சொல்லுவான், கர்த்தரே அவனுக்கு முன்பதாய் அந்த எச்சரிப்பான வார்த்தையை சொல்லட்டும், எனக்கு பயம் இல்லை. காரணம், அவனால் அந்த உணர்வை உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கனநித்திரையை நான் அவனுக்குள் உருவாக்குறதுனால கர்த்தர் பேசினால் கூட இது கர்த்தருடைய வார்த்தை என்கிறதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவனை எழுப்ப முடியாது. அவனை தட்டி எழுப்பி அவனை அவனுடைய நிலையிலே நிறுத்த முடியாது. கர்த்தர் எத்தனை இயக்கங்களை உருவாக்கினாலும், எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழும்ப பண்ண கர்த்தராகிய தேவனால் முடியாது. காரணம், கனநித்திரையாகிய உணர்வற்ற நிலைகளை நான் அவனுக்குள் உருவாக்கிட்டேன். இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய முக்கியமான ஆயுதம் எப்படி பாருங்க, ஜனங்களுக்குள் கனநித்திரை என்கின்ற அந்த காரியங்களை உருவாக்குகிறதுனால கர்த்தரே பேசினால் கூட அவனால் அந்த காரியங்களுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. உலக ரீதியிலே அவன் ஓடக்கூடிய அவன் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசினால் அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. அந்த நேரத்தில் எழுப்புதலை பெறுவான். கொஞ்ச நேரத்தில் அப்படி அந்த எழுப்புதலை விட்டு அவன் விலகி மீண்டும் பழைய நிலையின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். காரணம், கனநித்திரை என்கின்ற ஆயுதங்களை பொல்லாத சாத்தான் ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்த துவங்குகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எழும்பி உன் ஆயுதங்களை பிரயோகப்படுத்தி கனநித்திரை என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தானுடைய பண்டசாலைகளை குறிவைத்து தாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஐயோ, எத்தனை ஆவிக்குரிய மக்களுடைய உணர்வுகளை சாத்தான் இழக்கும்படி செய்து, எத்தனை மக்களுடைய ஆவிக்குரிய ஓட்டங்களை சாத்தான் தடுத்து நிறுத்தும்படி செய்து, எத்தனை ஆவிக்குரிய மக்களுடைய வைராகியங்கள் யாவற்றையும் நீர்த்து போகும்படி செய்து, இந்த பொல்லாத சாத்தானை மடங்கெடுக்க ஒரு சேனை கூட்டம் தேவைப்படவில்லையா? அந்த சேனையாகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். நீயும் நானும் எழும்பி உணர்வு இல்லாத மக்களை உணர்வடைய செய்யுங்கள். கனநித்திரையிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்புங்கள். கனநித்திரையை தூண்டும் சாத்தானுடைய அரணிப்பான கோட்டையை தகர்த்து ஒளியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையிலே நீயும் நானும் இயங்கினால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே சாத்தானுடைய ஒட்டு மொத்த தந்திரங்களை அழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு கனநித்திரையினுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் பொழுது எதை நாம் இழந்து போகிறோம் என்று பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 25வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 13:25 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையினுடைய நடுவில் சாத்தான் கொண்டு வந்து களைகளை விதைக்க ஆரம்பிக்கின்றான். சாத்தான் உள்ளே வருகிறதும் வெளியே போகிறதும் மனிதனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உருவாக்கப்படக்கூடிய அளவிற்கு கனநித்திரைகளை சாத்தான் உருவாக்குகின்றான். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைராகியத்தின் அலைகளை எழுப்புகின்றார். கடைசி கால சந்ததி நீதான் கர்த்தர் பேசுகின்றார். கேட்டவுடனே இப்ப நான் எந்திரிச்சு போயிடுறேங்க, இப்ப நான் கர்த்தராகிய தேவனுடைய படையில இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நான் கடந்து போக போய் விடுகின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி நான் கடந்து போய் விடுகின்றேன். இந்த வார்த்தைகளை கேட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பீங்க. என்ன நடக்க போகுது பாருங்க. சாத்தான் இரவு நேரத்திலே வந்து
நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்ட விதைகளுக்கு பக்கத்துல களைகளை கொண்டு வந்து விதைத்து விட்டு போய் விடுகின்றான். காலையிலே எழக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியத்தை உணர்கிறீர்கள்? நேற்றுக்கு இரவிலே வாழ்க்கையிலே வந்த அந்த ஒரு எழுப்புதலின் அலை அப்படியே ஒன்றுமில்லாமல் நீர்த்து போகக்கூடிய நிலைமையிலே காணப்பட்டு இப்பொழுது ஒரு புதிய ஒரு களையினுடைய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த நித்திரை மயக்கத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். தேவனுடைய வல்லமையான அந்த விதைகளின் சாரங்களை உன் வாழ்க்கையை விட்டு உறிஞ்சி போட ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராக தேவனுக்குள் காண்பிக்கக்கூடிய வைராகியத்தின் சத்துவங்களை ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் எழும்பி நின்று வைராகிய வாஞ்சியாய் புறப்பட வேண்டும் என்கிற வைராகியத்தின் சத்துவங்களை இரவு நேரங்களிலே சாத்தான் வந்து உறிஞ்சி போட ஆரம்பிக்கின்றான். கனநித்திரையின் நேரங்கள்ல நித்திரை மயக்கத்தை சாத்தான் தோற்றுவித்து உன்னுடைய ஆவிக்குரிய பலம் எல்லாவற்றையும் பலட்சியப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். எத்தனை ஆவிக்குரிய மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை இழந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எத்தனை ஆவிக்குரிய மக்கள் தங்களுடைய ஆழமான நிலைகளில் நின்று அவர்கள் மெய்யாகவே தள்ளப்பட்டு போனாங்க பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளில் நின்று அவர்கள் விழுந்து போவதற்கு காரணம், ஆவிக்குரிய நிலைகளில் நின்று அவர்கள் தள்ளப்பட்டு போனதற்கு காரணம், சாத்தான் அவர்களுடைய ஆவிக்குரிய பலத்தை உறிஞ்சி போட்டு விட்டான் நித்திரை நேரத்தில். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த பர்னபா என்கின்ற ஊழியக்காரன், வல்லமையாக பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியங்களை செய்த அந்த ஆரம்ப காலம். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரே ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துச்சு ரெண்டு பேருக்கு இடையில. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில சண்டை வந்தது. ஒரு சீஷனை கூட்டிட்டு போகணும்னு பவுல் சொல்லுகின்றார். அவனை கூட்டிட்டு போகக்கூடாது, நம்ம ஏற்கனவே கூப்பிடும்போது அவன் வராம போயிட்டான், ஆகவே அவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பர்னபா சொல்லி ரெண்டு பேருக்கும் கருத்து பேதம் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிந்து போனதினால் என்ன ஒரு காரியம் நடந்தது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே பர்னபா தன்னுடைய ஓட்டத்தின் நிலைகளிலே நின்று தவறி போக ஆரம்பிச்சிட்டார். பவுல் அப்போஸ்தலன் ஓடக்கூடிய ஓட்டத்தினுடைய வேகத்திலே நின்று போக ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரு இன்சிடென்ட்ல என்ன ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது? பவுலும் பர்னபாவும் வல்லமையாய் ஊழியங்களை செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை தடுத்து நிறுத்த சாத்தான் மெய்யாகவே கங்கணம் கட்ட துவங்கினான். சாத்தான் பார்த்த அந்த ரெண்டு பேருடைய ஊழியத்தை மெய்யாகவே சிதைந்து போக பண்ணக்கூடிய காரியத்தை எப்படி உருவாக்க முடியும்? களைகளை விதைக்கணும். களைகளை விதைத்து ரெண்டு பேருக்கும் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு மாறாட்டத்தை, மாறுபட்ட காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் பிரிந்து போய் அவர்களால் ஊழியங்களை செய்ய முடியாது. ரெண்டு பேரையும் சாத்தான் பிரித்தார். பர்னபா தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை இழந்து போனான். பவுலோ ஊழியத்திற்குள்ளாக வல்லமையாய் போக ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தான் உன்னை பலட்சியமாக்கவே இந்த கனநித்திரையை தேர்வு செய்ய ஆரம்பிக்கின்றான். எத்தனை ஆவிக்குரிய மனிதர்களாய் காணப்பட்ட பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய வல்லமையிலே நிறைந்த ஆவிக்குரிய அப்போஸ்தலர்கள், தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வல்லமையான ஊழியக்காரர்கள் எல்லாம் விழுந்து போனதற்கு காரணம் சாத்தானுடைய இந்த நிலைகளிலே நின்று அவர்கள் மெய்யாகவே தன்னை காத்துக்கொள்ள மறந்து நித்திரை மயக்கத்திலே கடந்து போயிட்டாங்க. சாத்தானுடைய விதைகளுக்கு தங்களுடைய மனதை திறந்து கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஆண்டவராகிய தேவனுடைய பாதுகாப்பின் வளையங்களை விட்டு அவர்கள் மெய்யாகவே விலகி போய் சாத்தான் விதைக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு தன்னுடைய இருதயங்களை திறந்து கொடுக்க ஆரம்பித்ததினாலே ஆதியிலே கொண்ட அன்பை அவர்கள் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீர்த்து போக செய்ய, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டு போக பண்ண, உன்னுடைய ஆவிக்குரிய உணர்வை இழந்து போக செய்ய கனநித்திரை என்கின்ற ஒரு அரணை அந்த சாத்தான் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய படையிலே மெய்யாகவே வைத்திருக்கிறான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் முதல் காரியம், இந்த தந்திரங்களில் நின்று நாம் எழும்பி வெளியே வர வேண்டும். 2, இந்த தந்திரங்களை உருவாக்கும் சாத்தானுடைய அரண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வைராகியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் இப்ப சாத்தானுடைய கோட்டைகளை, சாத்தான் எங்கெங்கெல்லாம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எத்தனை ஆவிக்குரிய சபைகள் ஆரம்ப நாட்களில் வைராகியமாக எழும்பிற்று. ஆனால் இன்றைக்கு அந்த வைராகிய நிலைகளை விட்டு விழுந்து போன சபைகளுடைய நிலைகளை பார்க்கிறோமே. காரணம் சாத்தானுடைய கனநித்திரையின் ஆவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அவனுடைய அரணிப்பான கோட்டைகளிலிருந்து வரக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளை அழித்து ஒழிக்க தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீயும் நானும் இதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறது உண்டானால், உங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் கூர்மைப்படுத்துகிறது உண்டானால், சாத்தானுடைய இந்த அரணிப்பான பட்டணம் என்று அழைக்கப்படக்கூடிய கனநித்திரையினுடைய காரியங்களை தகர்ந்து ஒழிய பண்ண தேவன் உன்னை பயன்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். 2வது காரியமாக,
இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு ஆவிக்குரிய மனிதனை கெட்டு போகும்படி சாத்தான் அடுத்து ஒரு அரணிப்பான பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்திற்கு பெயர் என்ன என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் அவள் காணப்பட்டாள். இரண்டாவது ஒரு ஆயுதம், சாத்தானுடைய முக்கியமான அரணிப்பான ஆயுதம் என்ன என்றால் ஆவிக்குரிய ஜனங்களை பலவீனப்படுத்தும் ஆயுதம். அவனுடைய பலம் எல்லாவற்றையும் பலட்சியப்படுத்தும் ஒரு ஆயுதம். சாத்தான் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு ஆவிக்குரிய மனிதனை எழும்பவிட பண்ணாதிருக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய பலம் எதிலே அடங்கியிருக்கிறது சாத்தானுடைய கண்கள் பார்க்கிறது. அவன் எதிலே பலம் வாய்ந்தவனாய் காண்பிக்கப்படுகின்றான், எதிலே அவன் உறுதி உள்ளவனாய் காண்பிக்கப்படுகின்றான், எதை கொண்டு அவன் தன்னுடைய காய்களை நகர்த்த துவங்க ஆரம்பிக்கிறான். சாத்தான் கண்ணும் கருத்துமாய் பார்த்து அந்த பலத்தை குறிவைத்து தாக்கி அவனை பலவீனம் உள்ளவனாய் உருவாக்க செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றான். ஆரம்ப நாட்களிலே கர்த்தராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நிலைகளை பார்க்கிறோம். அவர்களுடைய பலம் எதிலே அதிகமாய் காண்பிக்கப்படுகிறது, எதிலே அவர்கள் உறுதித்தன்மை வாய்ந்தவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய பலத்தை குறிவைத்து சாத்தான் தாக்கி அவர்களை பலவீனப்படுத்தி சாதாரணமான மனிதர்களிலே ஒருவர்களாக அவர்களை உருவாக்குகிறதை எத்தனை வேத வாக்கியங்களின் சத்தியங்களின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பலவீனப்படுத்தும் ஆவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தானுடைய அடுத்த அரணையும் நீங்கள் குறிவைத்து தாக்குங்கள். கிறிஸ்தனுடைய பலம் எங்கே அடங்கி இருக்கிறது? அவன் எதினால் அவன் பலம் உள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறான். அவனுடைய பலத்தின் மேல் பலம் மிகுந்து போகிறதற்கு என்ன காரணம்? சாத்தான் உன்னையும் என்னையும் அறியாமல் உன்னுடைய பலம் வாய்ந்த பகுதியை அவன் ஆழமாய் கண்ணோக்கி பார்க்கிறான். இவன் எதிலே உறுதியாய் இருக்கிறான்? அவனுடைய முழங்கால்கள் உறுதித்தன்மை வாய்ந்தது, அவனுடைய ஊழியம் உறுதித்தன்மை வாய்ந்தது, அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு உறுதித்தன்மை வாய்ந்தது, அவன் கர்த்தர் மேல் பாராட்டக்கூடிய வைராகியம் உறுதித்தன்மை வாய்ந்தது. எது உறுதியாய் இருக்கிறதோ அதை பலவீனப்படுத்தும்படிக்காய் சாத்தான் ஒரு கூட்டம் அரண்களை வைத்திருக்கிறான். அதுல அவங்க போடக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய ஊழியத்தில் எது பலம் வாய்ந்ததா இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பலம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வீட்டிலே மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டது அவனுடைய பலம். அந்த ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய பலம் என்ன? தன்னுடைய சரீரத்திலே பலவீனம் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் பேரிலே வைத்த விசுவாசம் தான் ஆபிரகாமுடைய பலம். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய பலத்தை சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. அவை பார்க்கிறான். இவனுடைய பலம் சார்ந்த பகுதியை எப்படி பலவீனப்படுத்தலாம்? இந்த பலவீனப்படுத்தும் ஆவிகளுடைய வேலை என்ன? அவங்க மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இவனுடைய யுத்த ஆயுதங்களை கெடுக்கிறது எப்படி, இவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறது எப்படி, இவனுடைய அபிஷேகத்தை இழக்கப்படுகிறது எப்படி, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த ஆவிகளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இவனுடைய பலம் என்ன, இவனை எப்படி பலவீனப்படுத்தலாம், இவனை பலவீனப்படுத்த நாம் என்னென்ன விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் வைராகியம் உள்ளவனாய் காணப்படுகிறது உண்டானால் அவனுடைய வைராகியத்தை இழக்க செய்ய என்ன காரியத்தை நம்ம செய்யணும்? ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதி உள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் அவனுடைய உறுதித்தன்மை இழக்க செய்ய என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியத்தை மாத்திரம் பிளான் பண்ணுகிறதுக்கு ஒரு அரணை சாத்தான் வைத்திருக்கிறார். இவங்களுடைய ஒட்டுமொத்த வேலை என்ன? இவர்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நாள் முழுவதும், நேரம் முழுவதும், வருஷம் முழுவதும், எல்லா காலங்களிலும் இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இவர்களுக்கு மற்ற வேலை கொடுக்கப்படுகிறது இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பலம் என்ன, அதை எப்படி பலவீனப்படுத்த முடியும்? ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பலம் என்ன? இப்ப என்னுடைய பலம் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனுக்குள் காண்பிக்கக்கூடிய வைராகியம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வைராகியத்தை தட்டி விழுத்தக்கூடியது எது? வேறொரு ஊழியக்காரனுடைய பலம் என்ன? அவனுடைய பலத்தை பலவீனப்படுத்துகிறது எது? இந்த ஆவிகளுடைய ஒட்டு மொத்த வேலை என்ன
என்னன்னா இதை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து யோசிப்பாங்க, இதுக்கு தான் அவங்க வந்து பிளான் போடுவாங்க. கர்த்தர் சொல்கின்றார், இந்த பிளான் போடக்கூடிய இந்த கூட்டத்தை மெய்யாகவே தவிடுபடி ஆக்க வேண்டியது உன்மேல் விழுந்த கடமை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த சாத்தான் செய்யக்கூடிய பலவீனமான காரியம் என்ன அப்படின்னு பாருங்க. சில விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும், முக்கியமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதுல முதலாவது விஷயமாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 17வது வசனம். தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி அவன் வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, என்னுடைய தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என்னுடைய தலை சிரைக்கப்பட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் அவன் சொன்னான். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்குள் காண்பிக்கப்படக்கூடிய சிம்சோனுடைய வாழ்க்கை, அவனுடைய பலம் எங்கே அடங்கியிருக்கிறது? சாத்தான் தீவிரமாய் தேட ஆரம்பித்தான். அவனுடைய பலம் எங்கே காண்பிக்கப்படுகிறது? அவன் எதிலே உறுதி உள்ளவனாய் காணப்படுகின்றான்? அவனுடைய தன்மை எங்கே அடங்கி இருக்கிறது? சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்த்து அவனோடு கூட பேசும்படிக்காய் தெளிலாள் என்கின்ற பெண்ணோடு கூட பேசி சாத்தான் மெய்யாகவே அவனுடைய வாயிலிருந்து பலத்தினுடைய தன்மைகளை தெரிந்து கொள்ள துவங்கினான். இந்த சிம்சோனுடைய பலம் எங்கே அடங்கியிருக்கிறது என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகின்றான், என் தாயினுடைய வயிற்றிலே பிறந்த நாள் முதற்கொண்டு சவரகன் கத்தி என்மேல் படாமல் இருக்கக்கூடிய நசரேய விரதம் தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மெய்யாகவே தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையின் புத்திரன் நான் என்கிறதை பற்றி அவன் பேசினான். இந்த உடன்படிக்கைகள் முறித்து போடப்படுகிறது உண்டானால் நான் பலட்சியமாகி மற்ற மனிதர்களைப் போல நான் மாற்றப்பட்டு போவேன் என்கின்ற அந்த காரியங்களை பற்றி, தன்னுடைய பலத்தின் தன்மைகளை பற்றி அவன் அவளோடு கூட பேசின பொழுது வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனுடைய உடன்படிக்கைகளை மீறும்படி செய்து சாத்தான் அவனை பலவீனம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்தான். சாத்தானுடைய தந்திரம் எப்படின்னு பாருங்களேன். நம்முடைய பலம் எங்கே அடங்கி இருக்கிறது? எதிலே நீ வல்லமை உள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறாய்? உன்னுடைய பலத்தை குறைவுபடுத்துகிறது உண்டானால், இப்ப உதாரணமா பாருங்களேன், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பலவீனப்பட்டு போயிட்டீங்கன்னா சாத்தானை எதிர்க்க நம்மால முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய உற்சாகமாகிய பலம், வல்லமையாகிய பலம், ஸ்திரத்தன்மையாகிய பலம், இந்த பலம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தான் அவன் எல்லா விதமான எதிரி தன்மைகள் யாவற்றையும் எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு மரத்தினுடைய கீழே, மரத்தினுடைய வேறு பகுதியிலே ஒரு சின்ன ஒரு குழி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழியில் ஒரு தவளை ஒன்று வசிக்கக்கூடியது. தவளையை பற்றி உங்களுக்கு நன்றாவே தெரியும். ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட தவளை பயந்து உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்குள்ளாக குதித்து விடுகிறது வழக்கு. எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு அணில் வந்தாலும், ஒரு எலி வந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் உடனே பயந்து விலகி ஓடுகிறது தவளையினுடைய ஒரு தன்மை என்று உங்களுக்கு தெரியும். இந்த தவளை வசிக்கக்கூடிய அந்த பொந்துக்கு பக்கத்தில் தான் ஒரு நரி ஒன்றும், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அந்த புலி ஒன்று வசிக்கிறது. ஒரு நாள் அந்த புலி அந்த பகுதியிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் தவளை திடீரென்று சொல்லி தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வந்து அந்த புலியை பார்த்து இவ்விதமான ஒரு வார்த்தை பேசிட்டு, எவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா, நான் வசிக்கக்கூடிய இந்த வலைக்கு பக்கத்தில் உன்னுடைய காலடி தடம் படக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்வாய். நாளைக்கு இந்த மாதிரி வருகிறது உண்டானால் உன் மேலே நான் பாய்ந்து உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி புலியை பார்த்து தவளை சொல்லிட்டு. புலிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது, தவளை யாரை பார்த்தாலும் பயப்படும், ஆனால் நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு தைரியமாய் பேசுகிறதே, இந்த அளவுக்கு தைரியமாய் பேச ஆரம்பிக்கிறது, நாளைக்கு இந்த பகுதியிலே வருகிறது உண்டானால் உன்னுடைய கழுத்திலே பாய்ந்து உன்னை நான் கடித்து குதறி விடுவேன் என்று சொல்லி தவளை என்னை பார்த்து மிரட்டுகிறது என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சது புலிக்கு லேசாக கொஞ்சம் ஒரு பயம் வர வந்துருச்சு. ஒருவேளை இந்த தவளைக்கு சக்தி இருக்குமோ, ஒருவேளை பலம் இருக்குமோ, ஒருவேளை இந்த மாதிரி மிரட்டுகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி யோசித்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரி புலி யோசனையோடு கூட வருகிறதை பார்த்து, என்ன நண்பா ரொம்ப யோசனையோடு கூட வர்றீங்க, என்ன காரணம்னு கேட்டுச்சு. உடனே இந்த புலி சொல்லிச்சு, நான் இப்போ தான் அந்த தண்ணி குடிக்கிறக்கா அந்த பக்கம் போனேன் பாரு,
அந்த மரத்துக்கு கீழே, தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பொந்தில் வசிக்கக்கூடிய தவளை எந்த நாள்லையும் என்னை பார்த்த உடனே அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே உள்ள ஓடி போய் மறைந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எனக்கு முன்பதாக நின்று, அறிவு இருக்கா உனக்கு, இனி இந்த பக்கம் வந்து உன்னுடைய காலடி தடம் என்னுடைய வலைக்கு பக்கத்தில் படுகிறது உண்டான நாளை தினம் உன்னுடைய கழுத்திலே பாய்ந்து உன்னை கடித்து குதறி விடுவேன் என்று சொல்லி என்னை பார்த்து மிரட்டுகிறது. இந்த தவளைக்கு எப்படி இப்படி பலம் வந்துடுச்சு? ஒருவேளை இது வந்து வல்லமை வாய்ந்த தவளையோ பலம் வாய்ந்த தவளையோ எனக்கு தெரியலையே. இல்லை, நீ ஒன்றும் எந்த விதமான ஒரு காரியத்தை பற்றி கவலைப்படாத, அதனுடைய பலம் எங்கே இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த நரி உள்ளே கடந்து போனது. தவளை வசிக்கக்கூடிய அந்த பொந்துக்கு பக்கத்தில் கடந்து போன பொழுது தவளை வந்து இறை தேடும்படிக்காக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அந்த பொந்துக்குள்ளே மூக்கை விட்டு தன்னுடைய கண்களை உள்ளே நுழைச்சி, தன்னுடைய தலையை உள்ளே நுழைச்சி பார்த்த பொழுது பார்த்தால் என்றைக்கோ காணப்படக்கூடிய சின்ன ஒரே ஒரு பொற்காசு ஒன்று அந்த தவளையினுடைய வலையிலே இருந்தது. இதுதான் அதனுடைய பலத்துக்கு காரணமானு சொல்லி அந்த காசை எடுத்துக்கொண்டு நரி தன்னுடைய வலைக்கு கொண்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் இப்போ அந்த புலியை பார்க்கக்கூடிய நரி சொல்லிச்சு, இன்னைக்கு நீ வழக்கம் போல் அதே வழியிலே போ, இன்றைக்கு அந்த தவளை உன்னை பார்த்து மிரட்டும்படி வராதுன்னு சொல்லிச்சு. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீயும் கூட வான்னு சொல்லிச்சு அந்த நரியை பார்த்து புலி. சரி சொல்லி 2 பேரும் கடந்து போன பொழுது வழக்கம் போல் இந்த புலியை பார்த்த தவளை பயந்து போய் அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போய் கொதிச்சிருச்சு. உடனே இந்த புலி நரியை பார்த்து கேட்டது, நேற்றுக்கு என்னை பார்த்து மிரட்டின அந்த தவளை பயந்து ஓடி போனதற்கு என்ன காரணம்? அதனுடைய பலம் எங்கே மறைந்தது என்று நான் பார்த்தேன். ஒரே ஒரு தங்க காசை வச்சிருக்கிறதுனால அது எல்லா காரியங்களை காட்டிலும் மேன்மைப்படுத்தப்பட்டது என்கிறதை உணர்ந்ததுனால உன்னை அது மிரட்ட துவங்க ஆரம்பித்தது. நான் நேற்றே அந்த தங்க காசை தூக்கிட்டு போயிட்டேன், இன்றைக்கு அது சாதாரண தவளையாய், பழைய தவளையாய் மாற்றப்பட்டது. இனி உன்னை அது பயமுறுத்தும்படி வராது. சாத்தான் அப்படி தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. உன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது அதை மட்டும் திருடிட்டு போயிடுவான். அந்த பலத்தை பலவீனப்படுத்தும்படி கடந்து வந்துடுவான். சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவனுடைய மகா பலம் எதிலே அடங்கி இருக்கிறது? சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. சாத்தான் எங்கெங்கெல்லாம் அந்த அவனுடைய பலமான காரியங்களை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறான் சிம்சோன். அந்த தெளிநாளின் மூலமாய் சாத்தான் பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய மகா பலம் எதிலே அடங்கி இருக்கிறது? அவனை அறியாமல் அவனுடைய உடன்படிக்கையின் காரியங்களை பற்றி சிம்சோன் பேச துவங்கின பொழுது சாத்தான் செய்த முதல் காரியத்தை பாருங்கள். அவனுடைய பலமான காரியங்களை பலவீனப்படுத்தும்படி கடந்து வர ஆரம்பித்தான். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல பலமுள்ளவைகளை பலவீனப்படுத்தும்படிக்காக பொல்லாத பிசாசலவன் தன்னுடைய அரண்களிலே நின்று ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த ஆயுதங்களை தகர்ந்து ஒழிய பண்ணுவே, இந்த ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்கவே தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து அனுப்பியிருக்கிறேன் என்று வேதத்தின் வழியாய் ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளவு பெரிய மகா வல்லமை வாய்ந்த சக்தி பெற்ற சிம்சோன், அத்தனை மகா சக்தி பெற்ற மகா வலிமை வாய்ந்த சிம்சோனுடைய பலம் ஒரு வினாடியிலே இழந்து போய்விட்டது. ஒரு வினாடியிலே அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு தகர்ந்து கடந்து ஓடி போக துவங்கிற்றே. காரணம், அந்த பலத்தை குறிவைத்து சாத்தான் தாக்க ஆரம்பிக்கிறதாம். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பலம் வாய்ந்த காரியங்களை சாத்தான் கண்ணும் கருத்தும் ஆராய்ந்து பார்க்கிறான். இவனுடைய பலம் எதிலே அடங்கியிருக்கிறது? இவனை எதிலே தாக்கினால் அவன் பலவீனப்பட்டு போவான். இவன் எதிலே தாக்கப்படுகிறது உண்டானால் அவனுடைய பலம் எல்லாம் பலவீனமாய் மாற்றப்பட்டு போகும். அவனுடைய கண்ணும் கருத்துமான பார்வை, அவன் தன்னுடைய அரணிப்பான கோட்டைகளில் நின்று இவைகளை மட்டும் ஆராய்ந்து பார்க்கிறான். சாத்தானுக்கு பல விதமான அரணிப்பான பட்டணங்கள் உண்டு. ஒவ்வொரு அரணிப்பான பட்டணங்களிலும் இருந்து ஒவ்வொரு விதமான காரியங்களை மட்டும் சாத்தான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த பலவீனப்படுத்தும் அரண்களிலே நின்று செய்யக்கூடிய சாத்தானுடைய வேலை என்ன? அவனுடைய நோக்கம் என்ன? இந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்த எந்த தந்திரத்தை உருவாக்க வேண்டும், எந்த காரியங்களை பயன்படுத்த வேண்டும், எந்த இஷ்டத்தின் ஊடாக கடந்து போக செய்ய வேண்டும், இவைகளை மட்டும் ஆலோசனை செய்து அவனை குறிவைத்து தாக்கி அவனுடைய பலவீனத்தை மெய்யாகவே அதிகப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவனுடைய பலம் வாய்ந்த பகுதிகள் எல்லாவற்றையும் பலம் குன்றியதனாய் மாறப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமே, இந்த பலவீனப்படுத்தும் பொல்லாத ஆவியினுடைய அரண்களை குறிவைத்து தாக்கவே எத்தனை ஆவிக்குரிய பரிமாணங்களை, எத்தனை கிறிஸ்தவர்களை, எத்தனை ரட்சிக்கப்பட்ட ஊழியர்களை, எத்தனை கர்த்தராகிய தேவனுக்கென்று வைராகியமாய் ஓடின அநேகம் பரிசுத்தவான்களுடைய பலத்தை திருடிக் கொண்டு போன சாத்தானை பலவீனப்படுத்து. சாத்தானுடைய பலம் வாய்ந்த அரண்களை தகர்த்து போடு. உன்னை பலவீனப்படுத்தும்படிக்கா எத்தனை ஆயுதங்களை, எத்தனை விதமான தன்மைகளை சாத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவைகளை தரை மட்டும் தாழ்த்தவே தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார்.
இன்னும் ஒரு பலவீனத்தை பற்றி பாருங்க. அவன் என்ன காரியத்தை செயல்படுத்த போகின்றான்? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பலம் வாய்ந்த பகுதி. அதுதான் சாத்தான் இந்த கடைசி காலங்களில் குறிவைத்து தாக்க துவங்குகிறான். வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அவனுடைய பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியால் யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? வேதம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இவ்விதமாய் நமக்கு கற்பித்து தருகிறது. ஒரு மனுஷனுடைய ஆவியின் முறிவு அவனுடைய பலவீனம். அவனுடைய ஆவி முறிந்து போகிறது உண்டானால் அவன் ஆவிக்குரிய பலம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இழந்து போக ஆரம்பிக்கிறான். ஆகவே சாத்தான் எதை குறிவைத்து தாக்குகிறான்? உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகள், ஆவிக்குரிய திறம், ஆவிக்குரிய பலம், அவைகளை குறிவைத்து தாக்க துவங்க ஆரம்பிக்கிறான். நீ ஆவிக்குரிய காரியங்களிலே பலமடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய மனிதன் என்கின்ற தன்மையை நோக்கி கடந்து போகின்றாய். ஆவிக்குரிய பரிமாண வளர்ச்சியிலே கடந்து போய் சாத்தானுடைய சத்துவங்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் உருமாற்றம் அடைய துவங்குகின்றாய். இதை சாத்தான் பார்த்து இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முறிவை உருவாக்குகிறது உண்டானால், இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தை உருவாக்குகிறது உண்டானால், அவனுடைய ஆவியை முறிந்து போக செய்கிறது உண்டானால், அவன் பலட்சியம் உள்ளவனாய் மாற்றப்பட்டு விடுவான். அவனால் என்னை எதிர்க்க முடியாது. அவனுடைய சத்துவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமும் அடங்கி போக ஆரம்பித்து விடும். ஆகவே சாத்தான் எதை குறிவைத்து தாக்கப் போகின்றான்? ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மைகளை குறிவைத்து தாக்கும்படி கடந்து வரப்போகின்றான். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய பலத்தை சாத்தான் அழிக்கிறது உண்டானால் அவனால் இனி ஒரு நாளும் இயங்க போகிறது இல்லை, இயங்க முடிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நீயும் நானும் ஆவிக்குரியவனாய் காணப்பட்டாதான் ஆவிக்குரிய யுத்தத்திற்கே நீ லாயக்குள்ளவனாய் மாற்றப்படுகின்றாய். இந்த ஆவியை சாத்தான் முறிந்து போகப்படுகிறது உண்டானால் உன்னால் ஆவிக்குரிய யுத்தத்தை செயல்படுத்த முடியாத சாத்தானுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த ஆவியை சாத்தான் குறிவைத்து தாக்க துவங்க ஆரம்பிக்கிறான். ஆவியை குறிவைத்து எந்த விஷயத்தை சாத்தான் மையப்படுத்தி தாக்க போகிறான் என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்க, கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போய் விடும். சாத்தான் பயன்படுத்தும் முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத துக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி உன் ஆவியை காயப்படுத்த துவங்குகின்றான். உன் ஆவியை முறிந்து போக செய்யும்படிக்கான காரியங்களை உருவாக்குகிறான். ஆவி முறிந்து போகிறது உண்டானால் உன்னுடைய பலவீனத்தை தாங்க எதனாலும் முடிகிறது இல்லை. உன்னை இயக்கமற்ற கிறிஸ்தவனாய் உருவாக்கப்பட துவங்கி விடுகின்றாய். ஆகவே சாத்தான் எதை நோக்கி குறிவைக்கிறான் பாருங்கள். உன் ஆவியை குறிவைத்து தாக்கும்படிக்காய் மனோ துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க ஆரம்பிக்கின்றான். எத்தனை அதிகமான துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிறது என்று பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நிலை என்று பார்த்தால் அவன் ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுத்தும்படி துக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராகிய தேவனுக்குள் பெரிய காரியங்களை சாதிக்கும்படி துக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றான். அவன் உலக ரீதியான காரியங்களை மெய்யாகவே தன்னுடைய மனதிற்குள்ளாக வைக்கக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் உலக ரீதியான துக்கத்தினால் ஆக்கிரமிக்கப்பட துவங்குகின்றான். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாரமான எல்லா விதமான காரியங்களையும் புறம்பே தள்ளி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை நோக்கி தீவிரமாய் ஓடுங்கள். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. நீயும் நானும் படக்கூடிய கவலை எந்த மாற்றத்தை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மண்டலத்திலே உருவாக்க போகிறது இல்லை. கர்த்தர் எல்லா விஷயத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆனால் சாத்தான் என்ன ஒரு காரியத்தை தருகிறார் பாருங்கள். மனோ துக்கத்தை உருவாக்குகின்றான். இதை நான் எப்படி செய்ய போகிறேன், இதை நான் எப்படி உருவாக்க போகிறேன்? இத்தனை விதமான பலம் வாய்ந்த காரியங்களை கர்த்தரினுடைய கரங்களை தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தின் பொறுப்பை கர்த்தரினுடைய கையில தந்திருக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ என்ன செய்ய போகிற? இத்தனை பலம் வாய்ந்த காரியங்களை தந்த கர்த்தர் உன்னை எப்படி இயக்குகிறாரோ அப்படியே நீ இயங்க வேண்டும். அவ்வளவுதான்.
இதுக்கு மேல நீயும் நானும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் சாத்தான் சொல்லுகின்றான், யோசித்துப்பார், இன்னும் திறமையா இந்த காரியங்களை செய்ய யோசித்துப்பார். நீயும் நானும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்கதான் ஒரு மனுஷனுடைய பலவீனம் உருவாக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ கர்த்தராகிய தேவனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று மனதாய் இருக்கிறது உண்டானால் செதுக்கின கல்லினாலே நீ பலிபீடத்தை உருவாக்க கூடாது. அந்த கல்லின் மேல் நீ உளிகளை இடுகிறது உண்டானால் அந்த பலிபீடத்தை நீ மெய்யாகவே அசுசிப்படுத்தி விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான உன்னுடைய மாம்ச நிலைகளையும் ஆவிக்குரிய காரியங்களிலே பயன்படுத்தாதே. இந்த மாம்சீகமான கவலை ஆவிக்குரிய பலத்தை தீட்டுப்படுத்திவிடும். இந்த மாம்சீகமான அந்த கவலை ஆவிக்குரிய வல்லமைகளை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். சாத்தான் அதைத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். ஆவிக்குரிய விஷயத்திலே மாம்ச கவலைகளை தோற்றுவிக்க ஆரம்பிக்கின்றான். மாம்சத்திலே வரக்கூடிய கவலைகள், மாம்சத்திலே வரக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி இதை நீ எப்படி செய்ய முடியும், இதை எப்படி உருவாக்க முடியும், இதை எப்படி காய்களை நகர்த்த முடியும், எப்படி யுத்த வீரனாய் உன்னை உருவாக்க முடியும், என்னமே செய்ய வேண்டாம். நீ ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கேட்டு செஞ்சாலே போதும். இதுதான் நம்முடைய வழி. ஆனால் சாத்தான் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் உருவாக்கி, இதை செய்ய நீ எப்படி காரியங்களை உருவாக்க வேண்டும், இரவெல்லாம் உட்கார்ந்து யோசி, பகலெல்லாம் உட்கார்ந்து யோசி என்று சொல்லி மனோ துக்கத்தை உருவாக்கி உன் ஆவியினுடைய பலவீனத்தை மெய்யாகவே அதிகரிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். உன் ஆவிக்குரிய பலத்தை முறிந்து போக செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றான். ஆவியிலே ஒரு மனுஷனுக்கு முறிவு வருகிறது உண்டானால் இனி அவன் யுத்தத்திற்கு லாயக்கற்றவனாய் உருவாக்கப்படுகிறான். பிரியமானவனே, அவன் ஆவியிலே முறிவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெறுகிறது உண்டானால் எதையும் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவனால் சாதிக்க முடிகிறது இல்லை. சாத்தானுக்கு அதுதான் தேவை. எத்தனை ஆவிக்குரிய மக்களுடைய பலத்தை சாத்தான் பலவீனப்படுத்தியிருக்கிறான் பாருங்கள். அவர்களால் எழும்ப முடியாமல், அவர்களால் இயங்க முடியாமல், அவர்களால் ஓட முடியாமல், அவர்களால் காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் ஆவியின் முறிவை பிசாசு உருவாக்கிவிட்டான். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பலவீனப்படுத்தும் அரணை குறிவைத்து தாக்கு தேவனுடைய மனிதனை. இந்த பலவீனப்படுத்தும் ஆவிகளுடைய சேனைகளை முறிந்து ஓட பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மட்டுமில்லாம இந்த ஆவியிலே காணப்படக்கூடிய முறிவு, ஆவியிலே காணப்படக்கூடிய பலம், அந்த பலவீனம் எதை உருவாக்குகிறது? ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர்ந்து போக பண்ணும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. முறிந்த ஆவி வருகிறது உண்டானால் உன்னுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் அது உலர்ந்து போக பண்ண ஆரம்பித்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உன்னுடைய வாழ்க்கையினால் பலம் ஒன்றுமே இல்லை. உலர்ந்து போல எலும்புகளினால் எதை நீயும் நானும் உருவாக்க முடியும்? உன்னுடைய ஆவிக்குரிய வல்லமை முறிந்து போகிறது உண்டானால் நீ இனி எதற்கும் லாயக்கற்றவனாய் மாற்றப்பட்டு விடுவாய். கர்த்தராகிய தேவனுடைய பயன்படுத்தக்கூடிய தன்மைகளை விட்டு நீ புறம்பாக்கப்பட்டு போய் விடுவாய். இதை சாத்தான் அறிய ஆரம்பிக்கிறதுனால உன் ஆவியை முறிய பண்ண தன் ஆயுதங்களை சாத்தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதை பிரியமானவனே, நீ ஆவிக்குரியவனாய் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும். இந்த சாத்தான் எதை பலவீனப்படுத்தும்படி வருகின்றான்? உன் ஆவியை முறிந்து போக செய்து, உன்னுடைய ஆவியை பலவீனப்படுத்தி, உன்னுடைய ஆவியினுடைய பலத்தை இழக்க செய்து, உன் எலும்புகள் எல்லாவற்றையும் முறிந்து போக பண்ண ஆரம்பித்து விடுகிறான். எலும்புகள் என்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரக்சரை தருகிறது இந்த எலும்புகள் தான். இந்த எலும்புகள் மெய்யாகவே உலர்ந்து போகிறது உண்டானால் ஆவிக்குரிய தன்மைகள் நிறைந்த ஸ்ட்ரக்சரை நீ இழந்து போயிருவ. நீ ஆவிக்குரியவர் என்கிற ஒரு காரியத்தை இழந்து போக ஆரம்பிச்சிருவ. சாத்தான் இனி உன்னை எளிதாக வீழ்த்த ஆரம்பிச்சிருவான். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்கிறது. எதை இழந்தாலும் உன் ஆவிக்குரிய பலத்தை இழந்து போகாதிருக்க பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பலவீனப்படுத்தும் சாத்தானின் அரணிப்பான பட்டணங்களை குறிவைத்து தாக்கு. எத்தனை ஆவிக்குரிய மக்களுடைய பலத்தை பலட்சியப்படுத்தும்படி இந்த சாத்தான் பலவீனமான கலப்புகளை உருவாக்கி ஆவிக்குரிய மனிதனுடைய ஆவியின் தன்மைகளை முறிய பண்ணினான் பார். நீ வைராகியம் கொண்டு எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று பிரியமானவனே. நீ எழும்பு. சாத்தானுடைய எல்லா விதமான அரணிப்பான பலவீனப்படுத்தும் எல்லா ஆயுதங்களை தோற்கடிக்க தேவன் உன்னைத்தான் அழைத்திருக்கிறார். தேவன் உன்னைத்தான் தெரிந்திருக்கிறார். உன் ஆயுதங்களின் அந்த வல்லமைகளை கூர்மைப்படுத்து, உன் ஆயுதங்களின் சக்தியை அதிகப்படுத்து. சாத்தானுடைய அரணிப்பான பலவீனப்படுத்தக்கூடிய அரணை குறிவைத்து தாக்கி நிர்மூலமாக்கி என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார்.
கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, இன்று முதல் எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று. இன்று முதல் கர்த்தருக்குள் கிரியை செய்ய வேண்டிய காலம் வந்தாயிற்று. எத்தனை காலம் முடங்கி இருக்க போகின்றாய்? எத்தனை காலம் பலவீனப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட போகின்றாய்? உன் பலம் வாய்ந்த சத்துவங்களை உறிஞ்சி குடித்த சாத்தானின் வல்லமைகளை என்றைக்கு நீ நிர்மூலமாக்க போகின்றாய்? இன்றைக்கே அந்த நாள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நீ எழும்ப வேண்டிய காலம் இதோ வந்தாயிற்று. நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று. உன் எலும்புகளை பலப்படுத்த வேண்டிய காலம், சாத்தானை முறிவடைய பண்ண வேண்டிய காலம் வந்தாயிற்று. எழும்பு, தேவனுடைய பிள்ளையை எழும்பு. உன் வல்லமையை தரித்துக் கொண்டு புறப்படுகிறது உண்டானால் எதிராளியாகிய சாத்தானின் அரணிப்பான கோட்டைகளை தகர்த்து இந்த உலக அரங்கை ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யமாய் மாற்ற உன்னாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் படியே சாத்தானுடைய அரணிப்பான பட்டணங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபைகளை தந்தீரே. கன நித்திரையை உருவாக்கி எத்தனை எத்தனை காரியங்களை, எத்தனை காய்களை பொல்லாத பிசாசு நகர்த்தி கொண்டு வந்து ஆவிக்குரிய மண்டலங்களிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய ஜனங்களை செயலிழக்க பண்ணுகின்றான். நிர்விசாரம், உணர்வற்ற தன்மை, ஆண்டவராகிய தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய தன்மைகளை இழக்கும்படியான காரியங்களை சாத்தான் இந்த கன நித்திரையின் கர்த்தாவை ஆயுதங்களின் மூலம் உருவாக்குவதை கண்டுகொண்டோமே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கனநித்திரையினுடைய அரண்களை தகர்த்து ஒழிக்க இதோ இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆயுதங்களுக்கு முன்பதாக சாத்தானுடைய அரணிப்பான பட்டணங்களும் கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தினால் தகர்ந்து ஒளிந்து ஓடிப்போவதாக. மட்டுமல்லாமல் பலவீனப்படுத்தும் நிலைகளை சாத்தான் உருவாக்கி எத்தனை உடன்படிக்கைகளை மீறும்படிக்காக செய்து ஆவியிலே முறிவை உருவாக்கி எலும்புகளை கர்த்தாவை உலரும்படிக்காக செய்து எங்கள் ஆவிக்குரிய பலத்தை பலட்சியப்படுத்தும்படி வரக்கூடிய பொல்லாத சாத்தானுடைய அரண்களை தகர்க்க இதோ கர்த்தருடைய நாமத்தினால் யுத்த சேனைகளை நாங்கள் எழும்பி புறப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் எழும்பச் செய்வதாக. அவர்கள் அரண்களை தூள் தூளாக, சாத்தானுடைய அரணிப்பான பட்டணங்களை தூள் தூளாக உடைத்து போடுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்களை உருவாக்க ஒரு கூட்டம் சேனையை கர்த்தர் நீர் எழும்ப பண்ணு. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எழும்ப பண்ணுகிறதற்காய் நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி இவர்கள் எழும்பி பிரகாசித்து உம் ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபித்து சாத்தானுடைய ராஜ்யங்களை, அரண்களை, கோட்டைகளை உடைத்து தகர்க்க பயன்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. கடைசி கால யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை மெய்யாகவே கூர்மைப்படுத்தி சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்க்கும்படி நீங்கள் எழும்புகிறது உண்டானால் எழும்பி நிற்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை தகர்ந்து ஒழிய பண்ணி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கனநித்திரையின் ஆவியின் கோட்டைகளையும் பலவீனப்படுத்தும் ஆவிகளின் கோட்டைகளையும் நீங்களும் நானும் தகரப்படுகிறது உண்டானால் மீண்டும் கிறிஸ்தவர்களின் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் அலையை உருவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். சாத்தாரின் ராஜ்யம் தகர்ந்து போகட்டும், கர்த்தரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.